தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? 30/6/2025 6/7/2025 வரையில, ஆணி 16 முதல் ஆணி 22 வரையில தனுசு ராசி. போராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு, மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு. ஸோ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ 7ஆம் இடத்துல குரு. என்னதான் 7ஆம் இடத்துல குரு சில விஷயங்கள் கிரக பார்வைகள் சில விஷயங்கள்லாம் இருந்தாலும் சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா தற்காலிக இடமாற்றம், திடீர் பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள், மனக்லேசம் ஏற்படலாம். யாருக்குள்ள இந்த மனக்லேசம் கருத்து வேறுபாடுகள் யாருக்குள்ளே ஏற்படலாம்? அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏற்படலாம், மனைவிக்கும் உங்களுக்கும் ஏற்படலாம், கணவருக்கும் உங்களுக்கும் அந்த அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டு. தன்மையாக செயல்படும் சில துணிச்சல்களும் உண்டு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது, சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நிறைய போராட்டங்கள் மாற்றங்கள் நிறையா இருக்குது. போராட்டங்களும் இருக்குது, மாற்றங்களும் இருக்குது. போராட்டம் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னு சில பேருக்கு இந்த கல்யாண விஷயத்துலலாம் சில எப்படியாவது முடியுமா, ஏதாவது ஒரு விஷயம், அது மறுமணமாக இருந்தாலும் சரி, திருமணமாக முதல் கல்யாணமாக இருந்தாலும் சரி, நிறைய அதில் போராட்டங்கள் இருக்குது. வீடு விஷயத்தில் நிறைய போராட்டங்கள், வீடு கட்டி நின்று போகிறது, பிரச்சனைகள், கட்டலாமா வேண்டாமா, அது தொடரலாமா, சொத்து பிரச்சனைகள், இது தொடருமா, கேஸ் போடலாமா, அடுத்த லெவலுக்கு போகலாமா, என்ன செய்யலாம், இந்த மாதிரியான சில மனக்குழப்பங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா கணவர் மனைவிக்கு தெரியாமல் சில வேலைகள் செய்கிறது, மனைவி கணவருக்கு தெரியாமல் சில விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் தெரிய வரும்போது நிறையா பிரச்சனைகள் வர்றது. இது எல்லாமே இப்போ இந்த தனுசு ராசிக்கு உண்டாகி வருகிறது. மன வருத்தமும் உடல் சோர்வும் உண்டு. காரிய அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது. ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இருக்காது. அதே போல் என்ன இருக்குது, 9க்குடைய சூரியன் பார்த்திங்க, சூரியன் பார்த்திங்கன்னா 9 குடையவன். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா 6ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. தகப்பனார் வழி உறவுகளால் விவகாரங்கள் ஏற்படலாம், அப்பா வழி. இதனால் 8ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா 12 குடைய செவ்வாய் 9இல் மாறி 12ஆம் இடத்தையே பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள், சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க, தொழில் வியாபார விஷயத்தில் கவனமாக இருங்க, வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு அவப்பெயர் வரும். அதே போல் மாணவிகள் படிப்பு நல்லா படிப்பாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான யோகங்கள்லாம் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா நான் படிக்கவே மாட்டேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எனக்கு ஸ்கூலுக்காக வேண்டாம், டெய்லி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும் அவனுக்கு. அதாவது எனக்கு நான் சாப்பாடு மறந்துட்டு போயிட்டேன், யூனிஃபார்ம் இல்லை, ஷூ இல்லை, அது இல்லை, எதையாவது சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருப்பான். இது எல்லாத்தோட முக்கியமாக ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் தான் வயிற்று வலி வரும், பேதி ஆகும். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இந்த வாரத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அப்படியே அந்த 8:55 ஆச்சுன்னா வயிற்றில் கை வச்சுருவான். 8:30 மணி ஆச்சுன்னா அந்த பொண்ணு வயிற்றில் கை வச்சு, எனக்கு பொண்ணு சொன்னாலும் சரி பரவாயில்ல, ஏதோ வயிற்று வலி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, ஆனால் அந்த பையன் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு, நடக்கும். அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். உத்தியோகம் நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லது, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதுக்கப்புறம் நான் படித்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் படிக்கிறதுக்காக சொல்ல, இப்போது நான் படிச்சுன்னு தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் படிக்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுக்கு நல்ல இது வரணுமா, அவங்க அப்பா அம்மா நீங்கள் கஷ்டப்படணும் தானே, அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தானே அம்மா அப்பா உங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் படிக்காமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்துறது போகிறது வருது, அவங்களுக்கு தெரிய வருமா? சரியாக வராதில்ல. அதனால தான் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே போல் உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் விஷயங்கள் கடன் அடையாது, கடன் நிறைய இருக்க தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும். வாகனங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி கொஞ்சம் பிரச்சனைகள், கடன், உடல்நிலை பாதிப்பு, இது எல்லாமே இருக்குது. அத்தை மாமா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சித்தப்பாக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், சில விஷயங்கள்லாம் கையெழுத்து போடுறது, சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதாவது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு வழிபாடுகள், சில வழிபாடுகள் நான் செய்கிறேன், சில விஷயங்கள் நான் எனக்கு நல்லபடியாக எனக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் ஒரு காலத்தில் சந்தித்து நிறைய விஷயங்களை சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது நீங்கள்
பாலமுருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். பாலமுருகன் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் ராமர் பாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ராமர் பாதம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே தனுஷ்கோடியில் வந்து ராமேஸ்வரர் அந்த ராமருடைய பாதம்னு இருக்குது, ராமர் பாதம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த தனுஷ்கோடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனுஷ்கோடி ஒரு முறை போயிட்டு அந்த ராமர் பாதம்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லது. அதே போல் திண்டுக்கல் அருகில் தாடிக்கொம்பு சென்று சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தன்வந்திரி பகவானை கூட சேர்த்து வழிபாடு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதுவும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் தனுசு ராசி பொறுத்தளவுக்கு குரு ஆதிக்கம் பெற்ற ராசி, குரு ஆதிக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், மறுமணம், முதல் கல்யாணம், ரெண்டாவது திருமணம், இதெல்லாம் தடங்கள் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கும். நிறைய அடுத்தடுத்த விஷயங்களை நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு எந்த விதத்தில் கொஞ்சம் கவலைகள் இருக்காது. நிதானித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக தனுசு ராசி பொறுத்தளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். போராட்டமே சில பேருக்கு வாழ்க்கையாக இருக்கும். அதெல்லாம் மாறி கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும், வெற்றி கிடைக்கும். உடல் நலமும் உடல் பலமும் ஜாதகத்தில் இருக்கணும். நீண்ட ஆயுளோட எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வார ராசி பலன்கள் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 12 ராசிகளுக்குமே சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு, இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன் தான், பொது பலன்கள். சில பேர் சொல்லுவாங்க இது என்ன பொது பலன்கள், இதெல்லாம் உண்டா அப்படின்னு. இதெல்லாம் கணிச்சு சொல்ல எத்தனை பேர் இந்த நம்ம டெக்ஸிஜன் நேயர்கள் எத்தனை பேர் பார்த்து, எத்தனை பேர் உங்களுக்கு மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் சுவாமி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அதெல்லாம் நமக்கு பழிச்சிருக்குங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஸோ பொது பலன்கள் அப்படிங்கிறது இதே உங்கள் சுய ஜாதகப்படினா சில விஷயங்கள் மாறும். ஸோ உங்களுக்கு இந்த நாள்லேருந்து நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஜாதகம் பார்க்குறேன்னு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஜாதகம் பார்த்தேன்னு இப்படி எல்லாம் தான் ஜாதகம் பார்ப்பேன். எப்படின்னு உங்களுக்கு எந்த மாதம் ஆகாது, தமிழ் மாதத்தில் எந்த தேதி ஆகாது, என்ன லக்னம் உங்களுக்கு ஆகாது, என்ன ராசி உங்களுக்கு ஆகாது, எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது, எது உங்களுக்கு அதிர்ஷ்ட உலோகம், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நான் ஜாதகமே பார்த்து சொல்லுவேன். இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும், அடுத்தது நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணினால் உங்களுக்கு சிறப்பு, இத்தனையும் சார்ந்து தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் பேசக்கூடிய வாட்ஸ்அப் கால் பண்ணினா நம்மளால் ரெக்கார்டிங் அனுப்ப முடியும். நார்மல் ரெக்கார்டிங் கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி தரலாம். அதே போல் வந்து இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறது எங்கள் ஜாதகம் எனக்கு ஒரு பிடிஎஃப் எனக்கு அனுப்பி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த காலுக்கு நீங்கள் பேசினீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃபோட எங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கணுன்னு நீங்கள் அவங்க சார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச முடியும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி. அதுலேருந்து முன்ன பின்ன வரலாம், ஆனால் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசுவேன். அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லக்னப்படி. இப்போ ஜாதகத்தை இப்போ கோயிலுக்கு போகிறோம், பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். லக்னம் நம்ம சொல்கிறது கிடையாது, மேக்ஸிமம் நம்ம சொல்கிறது. ஆனால் நம்ம லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னம் வரை லக்னம் இருக்கு இல்லையா, பிறந்த நேரத்தை வச்சு தான் லக்னத்தை கணிக்கிறாங்க. அந்த லக்னமானது உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே உங்கள் லக்னம் தான். உங்களால் சொன்ன நம்ப முடியுதா? அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கை நன்னா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும்னு அந்த லக்னப்படி உங்களுடைய கர்மா பலன் என்ன ஏதுங்கிறது அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நம்ம தெரிஞ்சுப்போம். 12 லக்னத்திற்கும் கொண்டான பலன்களோடு பரிகாரங்களோடு கர்ம வினை அந்த விஷயத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு பதிவு செய்யப்படுகிறது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம். சுபம்.